சற்று முன் பிரதமர் மோடியை கைது செய்ய நடவடிக்கை. களத்தில் இறங்கிய ஐநா சபை. அதிர்ச்சியில் பாஜகவினர். உச்சகட்ட பதட்டத்தில் உலக நாடுகள். அதாவது இந்தியாவில் பிரதமர் மோடியின் ஆட்சி தொடங்கியதிலிருந்தே முக்கியமான பல சர்ச்சைகள் வெடித்து வந்தது. குறிப்பாக மற்ற மதத்தினருக்கு எதிராக பாஜகவின் அரசியல் விஸ்வரூபம் எடுத்திருந்தது. இந்த நிலையில்தான் இப்போது அனைத்திற்கும் சேர்த்து முக்கியமான பிரச்சனை ஒன்று அரங்கேறியிருக்கிறது. ஆமாங்க, ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா மாநிலங்களில் இந்த ஆண்டின் இறுதியில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. ஜார்க்கண்டில் தற்போது காங்கிரசின் கூட்டணி ஆட்சி செய்து வருகிறது. அதை வீழ்த்த பாஜக பல்வேறு முயற்சிகளை தற்போது முயற்சி செய்து வருகிறது. இதற்காக பாஜக தலைவர்கள் அங்கு பரப்புரை மேற்கொண்டும் வருகின்றனர். இதற்கிடையே காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு வளர்ச்சி பணிகளை தொடங்கி வைப்பதற்காக நேற்றைய தினம் ஜார்க்கண்ட் சென்ற பிரதமர் மோடி பொதுமக்கள் பங்கேற்ற பொதுக்கூட்டத்தில் பல சர்ச்சை கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இந்துக்களின் மக்கள் தொகை குறைந்து வருவதாகவும் வங்கதேச குடியேறிகளின் மக்கள் தொகை அதிகமாகி வருவதாகவும் இவர் கூறியிருந்தார். இது குறித்து விரிவாக பேசிய மோடியோ, காங்கிரஸ் கூட்டணி ஒருபோதும் ஆதிவாசிகளை முன்னேற விடுவதில்லை என்றும், காங்கிரஸ் கூட்டணியினர் ஜார்க்கண்டில் புதிய வாக்கு வங்கியை தயார் செய்து வருகின்றனர் என்றும், இங்கு ஆதிவாசிகள் தொடர்ந்து குறைந்து வருவதுடன் ஊடுருவல்காரர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது என்றும், மக்கள் தொகையில் இத்தகைய விரைவான மாற்றம் ஆதிவாசிகள் மற்றும் இந்துக்களின் மக்கள் தொகையில் சரிவை குறிக்கிறது என்றும் கூறியிருந்தார். மேலும் இவர் தொடர்ந்து பேசுகையில், ஜார்க்கண்டில் இந்த மாற்றத்தை உங்களால் பார்க்க முடிகிறதா இல்லையா என்றும், வங்கதேச ஊடுருவல்காரர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்துள்ளதா இல்லையா என்றும், இந்த அச்சுறுத்தல்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்றும் மக்களிடம் மோடி கேள்வி கேட்டிருந்தார். மேலும் மக்கள் தொகையில் இந்த மாற்றத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள், ஆனால் ஜார்க்கண்டை ஆளும் காங்கிரஸ் கட்சியினரோ இப்போது அப்படியெல்லாம் இங்கு இல்லை என்று கூறி வருகின்றனர். ஜார்க்கண்டில் மக்கள் தொகையின் சமநிலை மோசமாக உள்ளது என்றும் மோடி தெரிவித்திருந்தார். ஆதிவாசிகளின் மக்கள் தொகை குறைந்து வருவதை ஒப்புக்கொள்ள காங்கிரஸ் கட்சியினர் தயாராக இல்லை என்றும், இப்படியாக பல சர்ச்சையான கருத்துக்களை மோடி பேசியிருந்தார். மேலும் இதுபோன்று மறைமுகமாக இஸ்லாமியர்களை தாக்குவது போல மோடி உட்பட பாஜக தலைவர்கள் இப்படி பேசி வருகின்றனர். நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமரில் தொடங்கி பாஜகவினர் பலரும் இஸ்லாமியர்கள் குறித்து பேசிய இத்தகைய கருத்துக்கள் இப்போது மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் இதுபோல தொடர்ந்து இந்தியாவில் மற்ற மதத்தினருக்கு எதிராக பாஜகவினர் ஈடுபட்டு வருவதாக பரவலாகவே குற்றச்சாட்டு எழுந்து வந்த நிலையில், இப்போது இந்த சம்பவங்கள் குறித்து சர்வதேச அரங்கான ஐநா சபையில் மோடிக்கு எதிராக குற்றப்பத்திரிகைகளை காங்கிரஸ் கட்சியினரும் மற்றும் மற்ற மத தலைவர்களும் தாக்கல் செய்துள்ளனர். இதனால் இப்போது ஐநா சபை நினைத்தால் மோடியை கைது செய்து சிறையில் அடைக்கவும் வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த செய்தி தற்சமயம் ஒட்டுமொத்த பாஜகவினரையும் கதிகலங்க வைத்துள்ளது.